ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் சிம்பிள் அண்ட் எம்மியான பூண்டு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஜீரகம் கொஞ்சம் தாளிச்சிக்கிறேன். பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 4 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி குழையிற அளவுக்கு வதக்கிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே அரைச்சி கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் வதக்கிட்டு அரைச்சி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக இருக்கும். இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நிறையா சட்னி வெரைட்டிஸ் சைட் டிஷ்ஷஸ்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. பூண்டு இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு கொதிச்சா போதும். அவ்வளோதான். ஒரு 1 ஸ்பூன் கடைசியாக நல்லெண்ணெய் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பூண்டு கார சட்னி ரெடி. இதை சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.